வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசு பிப்ரவரி 13ஆம் தேதி ஒரு செயலி வெளியிட்டிருக்காங்க. இந்த செயலி எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் அதாவது ஓவரால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து அது கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து படிக்கிறதா இருக்கட்டும், சிலபஸாக இருக்கட்டும், ஆனுவல் பேனலாக இருக்கட்டும், அதோட ரிசல்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தேர்வு தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே இந்த ஒரு செயலியில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செயலியோட பேர் தேர்வுகளம் அப்படின்ற செயலி. இந்த செயலியில் முக்கியமாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அப்புறம் வந்து கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு போட்டு நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஓவரால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் முதல்ல இதில் தான் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிங்கனாலே அப்ளை பண்ணுறதும் இதில் தான், அதுக்கான கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதும் இதில் தான் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேரோட லட்சியமாகவும் கனவாகவும் இருக்கிறது அரசு வேலை தான். அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் ஓடிட்டு இருக்கும்போது நிறைய தேர்வுகளோட நோட்டிஃபிகேஷன் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அந்த மாதிரி தவறு விட்டுருவோம். ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, நிறைய செயலிகள் வச்சிருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்காக நிறைய செயலிகள் வச்சிருப்போம். நிறைய பேர் வந்து டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு நிறைய குரூப்பில் சேர்ந்து வச்சிருப்போம். ஏன்னா இப்போ இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. காலி பட்டியல்கள் எண்ணிக்கையாக இருக்கட்டும், அந்த எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு செயலியிலே இருக்குது. இந்த செயலியை உடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உடனே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. தேர்வுகளம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயலி இந்த செயலி தான். இதை டச் பண்ணி உடனே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த செயலியில் தமிழக அரசோட வேலையை தவிர்த்து மத்திய கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனும் இந்த செயலியில் வந்துடும். அதனால் நீங்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்குமே இந்த செயலி கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பாராட்டுகளையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு தகவலுடன் மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். வரலாறு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கூற்று காரணம் அப்படின்னு போட்டு குழப்புறாங்க. ஏன்னா கூற்று தெரிஞ்சால் காரணம் இந்த இதெல்லாம் பார்க்கணும்னா ஒரு கதை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம வந்து வரலாறை கதையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு கதை கேட்போம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யார் நடத்தினா, எதுக்காக நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் வியூ, ஃபுல் ஸ்டோரி அதில் இருக்கும். கேட்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கும் மெமரி பண்ணுறதை தவிர்த்து கதையை கேட்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நம்ம வந்து கதையாக தான் சொல்ல போகிறோம். ஷார்ட்கட்லாம் இல்லை. அதில் உண்மையான கதையை மட்டும் பேச போகிறோம். அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில் மற்றொரு தகவலுடன் மற்றொரு கதையுடன். நான்